ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பலாப்பழ கேசரி எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சீஸ்னல் பழம். இது கிடைக்கிறப்பவே ஒரு டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு 10 பழம் இருக்குது. அந்த 10 பழத்தில் நான் ஒரு 8 பழத்துக்கிட்ட நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க 2 பழத்தை வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் நெய் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் அதில் சின்ன சின்னதாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சையும் நீங்கள் வேணும்னா அதில் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை இருந்தால் திராட்சையும் அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே நெய்யில் திருப்பியும் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதும் அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. திருப்பியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச பலாப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தீ வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வேணும்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திருப்பியும் இதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் கொதி வருது. இந்த டைமில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எந்த மெஷரிங் கப்பில் ரவை எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கலருக்கோசரம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த கொதி வர சமயத்தில் நம்ம ரவை நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது உடனே சுகர் போட்டு கிளறி விடாதீங்க. ஏன்னா நமக்கு ரவை நல்லா வெந்து வரணும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சுகர் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரவை வேகாது. அதனால் இந்த ஸ்டேஜ் ரவை வெந்ததுக்கப்புறம் எந்த மெஷரிங் கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதில் வந்து ஒரு மெஷரிங் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அடி பிடிச்சிடும், அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் சிம்மில் வைங்க. இதை கிளறி விட்டுட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நமக்கு நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். அப்படின்னா தான் நமக்கு கேசரி ரெடி. இந்த பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான பலாப்பழ கேசரி ரெடி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online is one of the review portal site. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.